2 நிமிஷம் உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வைக்கிறீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கும்பொழுது, எந்த ஒரு ஃபைல்ஸ் எதுவுமே இல்லாமல் ஆன்லைன்லேயே என்ன பண்ணலாம், ஒரு ஏபிகேவை டவுன்லோட் பண்ணிவிட்டு அங்கேயே இன்ஸ்டால் பண்ணி மொபைல் ஃபோனை வந்து ஈஸியாக மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த டெமோ பார்க்கலாம். இந்த டெமோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த உங்கள் ஃபோனை வந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகும்பொழுது வெளியே வைக்கிறீங்களா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுக்குறீங்களா, யாரோ ஒரு அன்னோன் பர்சன்ஸ் கிட்டயோ இல்லை தெரிஞ்சவங்ககிட்டயோ நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படின்னா கூட யோசிச்சு கொடுங்க. சரியா? என்கிட்ட வந்து ஒரு டேப்லெட் இருக்குது. ஸோ ஒரு டேப்லெட் இருக்குது. இது வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸ் 8.0 இருக்குது. இதில் நான் எதுவுமே இல்லை. இது வந்து இப்படி சும்மா இப்படி வச்சுருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா இந்த மாதிரி இருக்குது. இந்த இடத்துல இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். ஜஸ்ட் இதை ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த பிளேஸில் போனால் எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸுமே இருக்காது. நார்மலாக சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸ் மாதிரி தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள், ஹேங் அவுட், அதுக்கப்புறம் செட்டிங்ஸு, இதெல்லாம் வந்து நார்மலாக இப்போ இங்கே மொபைல் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் இருந்தால் போதும். நான் என்ன பண்ணுவேன், வைஃபை ஹாட்ஸ்பாட்டே ஓப்பன் பண்ணிப்பேன். இப்போ வைஃபைல நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், இல்லை ஏதோ ஒரு நீங்கள் மொபைல் இன்டர்நெட்டை கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த வெப்சைட் நான் சொன்னேன் தெரியுமா, ஸோ இந்த வெப்சைட்டுக்கு நான் போகிறேன். போன உடனே டேரெக்டாக அந்த வெப்சைட்டில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். பிகாஸ் ஆல்ரெடி நம்மக்கிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குது. நான் லாகின் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிளியராக இப்போ தெரியும். ஸோ என்ன பண்ண போகிறோம், அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது ரீடைரக்ட் ஆகிட்டு உள்ளே போகும். ஸோ உள்ளே போகும்பொழுது இங்கே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கா, என்னென்னா கால் லாக்ஸ்னு இருக்கும். ஜஸ்ட்டு பாருங்கள், கால் லாக்ஸ், அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ், ஜிபிஎஸ் லொக்கேஷன், ஃபோட்டோஸ் அண்ட் இமேஜஸ், கால் ரெக்கார்டிங்ஸ், அதாவது நீங்கள் காலும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், ஆப் டீட்டெயில்ஸ், சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸு, கான்டாக்டு, தென் அவங்க எந்த அப்ளிகேஷனும் அதிகமாக யூஸ் பண்ணாங்க, மோஸ்ட் விசிட்டட் சைட்ஸ் என்ன வெப்சைட் அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை தவிர்த்து நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேருங்க, இந்த அட்மின் பேனல் இருக்கும். ஸோ அங்கே போனால் இதை ஃப்ரெஷ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கா, இப்போ இதை நான் கிளிக் பண்ணி அவங்களுடைய மொத்த ஃபீச்சர்ஸ், ஸோ டேஷ்போர்ட், அதுக்கப்புறம் கான்டாக்ட்ஸு, ஆப் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் பெர்மிஷன்ஸு, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு, விஓஐபி ரெக்கார்டிங்ஸு, லைவ் ரெக்கார்டிங்கு, ஃபோட்டோ இமேஜஸ், ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், சோஷியல் மீடியா ரிசீவ்டு, அதாவது நீங்கள் யாருக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க, அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா சென்ட்டு, சோஷியல் மீடியா கன்வர்சேஷன் அப்படின்னு எல்லாமே இருக்கும். இப்போது இது மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, இதை வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஒரு ஏபிகே கொடுத்துருப்பாங்க, இதை நம்ம டவுன்லோட் பண்ணணும். சரியா? இப்போது இதை டவுன்லோட் ஆப்னு கொடுக்குறேன். இது ஒரு இடத்துக்கு ரீடைரக்ட் ஆகும். போகும்பொழுது இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டவுன்லோட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுக்கும்பொழுது எனக்கு இந்த மாதிரி வரும். ஸோ ஆல்ரெடி டவுன்லோட் நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே டவுன்லோட் எனிவேன்னு கொடுத்துட்றேன். ஸோ இது டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகுறது நம்ம பார்க்கலாம். ஸோ பார்க்கும்போது இது டவுன்லோட் ஆகுது. சரியா? ஸோ ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே இங்கே ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டவுன்லோட் பண்ணியிருக்கிறத கிளிக் பண்ணுறேன். இப்போ இங்கே இது போயிட்டு என்னென்னா, எனக்கு இங்கே பாருங்கள் ஒய்ஃபை, ஸோ என்ன வருது ஜஸ்ட்யா இந்த இடத்துல என்ன வருதுன்னா ஒய்ஃபை மாடிஃபை செட்டிங்ஸ் இந்த மாதிரி ஃபுல்லாக வரும். ஸோ இன்ஸ்டால் அப்படின்னு கேட்குதா, நான் என்ன பண்ண போகிறேன், இன்ஸ்டால் கொடுக்குறேன். இன்ஸ்டால் கொடுக்கும்பொழுது ஒரு சில செட்டிங்ஸை எனக்கு மொபைல் எனேபிள் பண்ணு அப்படின்னு கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செட்டிங்ஸை நீங்கள் எனேபிள் பண்ணு, இந்த செட்டிங்ஸை எனேபிள் பண்ணு அப்படின்னு கேட்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அது ஒவ்வொரு செட்டிங்ஸையும் எனேபிள் ஆப் இன்ஸ்டால் இல்லையா, இப்போ ஓப்பன் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் அந்த லோகோ வந்துட்டு தென் இப்போ மானிட்டரிங் ஆஃப் மைனர் சில்ட்ரன், மானிட்டரிங் ஆஃப் எம்ப்ளாயி, பர்சனல் யூஸ் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன், மானிட்டரிங் ஆஃப் எம்ப்ளாயியோ இல்லை மைனர் சில்ட்ரனோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்துட்றேன். இப்போது எனக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே அதுவாக கேட்கும். இந்த செட்டிங்ஸில் இதை நீ எனேபிள் பண்ணு, இந்த செட்டிங்ஸில் இங்கே எனேபிள் பண்ணு அப்படின்னு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த செட்டிங்ஸ் ஆல்ரெடி எனேபிள் பண்ணிவிட்டேன். பேக் வந்துட்டு திருப்பியும் இங்கே ப்ரொசீட் செட்டிங்ஸ் போங்க, இங்கே ஒய்ஃபைன்னு இருக்கும். ஸோ இதை எனேபிள் பண்ணுறேன். ஸோ ஓகே கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் திருப்பியும் ப்ரொசீட் செட்டிங்ஸ், இந்த மாதிரி எல்லாமே அது ஒவ்வொரு செட்டிங்ஸாக அதுவாக எனேபிள் பண்ண சொல்லும். நம்மலாம் ஒன்றுமே பெரிய விஷயம்லாம் பண்ண போகிறது இல்லை. ஸோ இதை ப்ரொசீட் போங்க, அதுக்கப்புறம் திருப்பியும் ப்ரொசீட் போகலாம். இங்கே போனால் அங்கே ஒய்ஃபை இருக்கா, இது எனேபிள் பண்ண சொல்லும். ஸோ அலோவ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் திருப்பியும் பேக் வரேன், திருப்பியும் ப்ரொசீட் பண்ணுறேன். ஸோ இங்கே ஆக்டிவேட் இருக்கா, ஆக்டிவேட் திஸ் டிவைஸ் அட்மின் ஆப். ஸோ இப்போ ஆக்டிவேட்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே லெட் அலோவ், ஸோ அலோவ்னு கொடுத்துட்றேன். நான் கொடுத்த உடனே ஒன்றும் ஆகாது. ஒரு 2 to 3 செகண்ட்ஸில் இந்த மாதிரி இங்கே ப்ரொசீட் செட்டிங்ஸ் இருக்கும். கொடுத்த உடனே இங்கே டிவைஸ் நேம் கேட்கும். இப்போ நம்ம டிவைஸ் நேம் கொடுக்கணும், ஏன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட டிவைஸ் இருக்குது கரெக்டாக. இப்போ நான் என்ன கொடுக்க போகிறேன்னா டெஸ்டிங் கொடுக்குறேன். என்னுடைய இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணுறேன், ஏன்னா ஆல்ரெடி எனக்கு ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சு கரெக்டாக. அந்த இமெயில் ஐடி அக்கௌண்ட்டு கொடுத்துட்டு இப்போது அதுக்கான பாஸ்வேர்டை நான் கொடுக்குறேன்.
ஸோ பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய அக்கௌண்ட் இதில் சிங்க் ஆகிடும். இப்போ இங்கே வந்திருக்கா அப்ளிகேஷன் இன்ஸ்டால்டு சக்ஸஸ்ஃபுல்லி விசிட் அவர் இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு அந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து எனக்கு பார்த்துக்கோங்க, நீங்கள் வந்து இந்த மொபைல் இன்ஃபர்மேஷன் அதில் மானிட்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்துடும். இப்போ நான் ஓகே கொடுத்துட்டு அவ்வளோதான். ஸோ இப்போ நான் வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்ளிகேஷனை வந்து நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவுமே இருக்கிற மாதிரி அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இங்கே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இந்த செட்டிங்ஸில் காமிக்கிறேன். ஏதாச்சும் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். எதுவுமே தெரியாது உங்களுக்கு. இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது முன்னாடி நமக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். பட் இப்போ நீங்கள் பேக் எண்ட் பேனல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய, இப்போ நீங்கள் வந்து பேக் எண்ட் பேனல் நீங்கள் போனீங்க அப்படின்னா நிறைய இந்த கால் லாக்ஸ்லாம் முன்னாடி நம்ம காமிச்சிருப்போம் தெரியுமா, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபுல்லாகவே லைவாகவே பார்க்கலாம். ஆன்லைன்லேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களுடைய மைக்கை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ இந்த மாதிரி நம்ம எங்கேயும் வெளியே தெரியாமல் கொடுத்துட்டேன் அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே செட்டிங்ஸ் இருக்கா, இந்த செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு ஸோ ஒவ்வொரு செட்டிங்ஸ்குள்ளேயும் இந்த செக்யூரிட்டி அண்ட் லொக்கேஷன் இருக்கும். செக்யூரிட்டிக்குள்ளே போனீங்க அப்படின்னா டிவைஸ் அட்மின் ஆப்ஸ்னு இருக்கும். ஸோ அட்மின் ஆப்ஸ் கொடுத்தா இங்கே வைஃபைன்னு இருக்குது பாருங்கள். இந்த ஃபைண்ட் மை டிவைஸ் எப்போவுமே எனேபிள் இருக்கும். ஸோ இந்த ஃபைண்ட் மை டிவைஸ் வந்து எப்போவுமே எனேபிள் இருக்கும். ஸ்க்ரீன் லாக் சர்வீசஸ் அதை வந்து ஸ்க்ரீன் லாக் பண்ணுறதுக்கு எப்போவுமே எனேபிள் இருக்கும். இப்போ இந்த வைஃபை இருக்கலாம், இது எடுத்துகிட்டு டீஆக்டிவேட் திஸ் அட்மின் ஆப்னு இருக்கும். இந்த வைஃபை தான் நான் இன்ஸ்டால் பண்ணது. ஸோ பேருக்கு வைஃபை மாதிரி தான் தெரியும், பட் பார்த்தா இது ஒரு மலிஷியஸ் ஏபிகே. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், டீஆக்டிவேட் பண்ணிடுறேன். பண்ணதுக்கப்புறம் நான் வெளியே வந்துடுறேன். ஸோ இங்கே வந்து திருப்பி உங்களுக்கு அட்மின் ஆப்ஸ் இருந்துன்னா இந்த வைஃபை இருக்காது. ஸோ திருப்பியும் இந்த ஆக்டிவேட் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு பதில் அன்இன்ஸ்டால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மொத்தமாக அன்இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ ஓகே கொடுத்துட்றேன். ஸோ அந்த டோட்டல் ஃபைல் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் மொபைல் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ இதுக்கப்புறமும் ஃபோனை வந்து எங்கேயும் ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் கூட வெளியே கொடுக்காதீங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, இல்லை இந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க மறக்காமல் சைபர் வாட்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.